تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى عن شان حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் சலாத்தும் சலாமும் நம் உயிரிடம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் பிசகாது வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் நாம் மற்றும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் செய்த மிக பெரும் பாக்கியம் நம்மை எல்லாம் முஸ்லீமாக படைக்கச் செய்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். இன்னும் இந்த புனித ரமலானுடைய மாதத்தினுடைய இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். வல்ல அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் இந்த ரமலானுடைய இரவுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு விஷயம், இதை பற்றி இப்படி சொல்லுவார்கள், அசாசுல் இபாதா, எல்லா இபாதத்துகளுக்கும் இதுவே அடித்தளம். வரூஹுஹா, எல்லா இபாதத்தினுடைய ரூஹ் ஆன்மா இது. வ அஃலலுல் குர்பாதி இலல்லா, அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த வணக்கம் இதுதான் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு எல்லா நிலைகளிலும், அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு இடத்தில் போய் அவன் முட்டி நிற்கிற தருணத்தில் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, இந்த உலகத்தில் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு எந்த வழியும் இல்லாமல் அவனுக்கு வாழ்க்கையில் விமோசனம் கிடக்க எந்த விதமான வாய்ப்புகளும் அவனுக்கு இல்லாத நிலையில அவன் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி துஆ. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து அழுகிற அந்த ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் சிரமங்களிலும் எதுவுமே நமக்கு சரி வரல, எதுவுமே நமக்கு சரியாக கிடைக்க, என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா துஆ. எப்பெல்லாம் சிரமங்கள் கஷ்டங்கள் வருதோ அது எல்லாருக்கும் துஆ செய்கிற நசீபை அல்லாஹ் கொடுத்து விடுவது கிடையாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான், அல்லாஹ் தான் விரும்புபவருக்கு மட்டும்தான் தன் இடத்துல யாருக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கணும் நாடுறானோ, அல்லாஹ் குர்ஆனிலே அதை பல இடங்கள்ல அல்லாஹ் நமக்கு அதை தெளிவா அதை சொல்லி காட்டுறா. அதாவது உதூனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள் நான் பதில் கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான்னா, யாருக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கணும் நாடிட்டானோ அவர்களைத்தான் அல்லாஹ் கையேந்தி துஆ செய்யவே வைக்கிறான். துஆவும் இஜாபத்தும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாம் கேட்கிற துஆவும் அதற்கான பதிலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. வெறுமனவே நம்மிடத்தில் இருந்து துஆ மட்டும் இருக்கு, அதுக்கான பதிலே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பதிலை எதிரே பார்க்காதீங்க, துஆ மட்டும் செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது. துஆவும் பதிலும் இரண்டும் ஒன்று சேர்ந்தது, அதை பிரிக்க இயலாததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாத அந்த வசனத்துல சொல்றா. உதூனி அஸ்தஜிப் லக்கும், நீங்க துஆ செய்யுங்க, என்னிடத்தில் கையேந்தி கேளுங்க, நான் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லும் போதே என்ன ஆயிடுதுன்னா, துஆவோடு என்ன இருக்கு, பதில் இருக்கு. என்னைக்கும் துஆவை விட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பதிலை பிரிக்க முடியாது. எல்லா இபாதத்துக்கும் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா துஆ தான். அல்லாஹ்விடத்தில் இறை எஞ்சுவதுதான் எல்லா இபாதத்துக்கும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்காமல், அதாவது எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் செய்கிற இபாதத்து ரூஹ் இல்லாத மாதிரி. ஏன் தொழுகிற, எதுக்கு தொழுகிற, ஏன் சதக்கா கொடுக்கிற, எதுக்கு சதக்கா கொடுக்கிற, ஏன் ஹஜ் செய்யறோம், எதுவுமே அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் நாம செய்யறோம்.
எந்த ஒரு துவாவுமே இல்லாமல் செய்வது, ரூஹு இல்லாமல் நாம் செய்வதை மாதிரி. அதை ஏன் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த அஃலலுல் இபாதத், அஃலலுல் குர்பாத் இல்லல்லான்னு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் செய்யப்படுகிற சிறந்த இபாதத்துன்னு ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் எதை வேணா கலப்படத்தோட செஞ்சிடலாம், எதை வேணா கலப்படத்தோட செஞ்சிடலாம். கலப்படம் அப்படின்னு சொன்னா முராயி, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி எதை வேணா அவங்க என்ன பண்ணலாம், செய்யலாம். ஒரு மனிதர் தொழுகிறாரு, 4 பேருக்கு காட்டுவதற்காக வேண்டி அதை அவர் செஞ்சிடலாம். சதக்காவை அப்படி செய்யலாம். எப்படி? அதே மாதிரி வேற என்னென்ன அமல்கள் இருக்கோ, ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார், பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்ய முடியும். ஆனால் ஒரு மனிதன் அவன் கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி கண்களை மூடி அல்லாஹுவை நினைத்து அவனிடத்தில் கையேந்தி கேட்கிற துவா, அது அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில உண்டான விஷயம். அவன் என்ன மறைமுகமாக ரகசியமாக கேட்கிற துவா, அதில் முழுக்க முழுக்க உள்ளங்கள் அங்கே ஹாலிராய், அந்த உள்ளம் அங்கே நிலை பெற்று அல்லாஹுவிடத்தில் நேரடியாக ஒரு அடியான் இறை அஞ்சுகிற அந்த தருணம் தான் அது துவா. ஒரு மனிதனுக்கு மற்ற இபாதத்துகளில் கிடைக்கிற அந்த ஓர்மையை காட்டிலும், அதில் கிடைக்கிற அந்த அந்த தவக்கலும் தக்குவாவும் அந்த இறையச்சமும், அது மற்ற இபாதத்துகளை காட்டிலும் அல்லாஹ்விடத்துல துவா கேட்கும் போது நமக்கு அதிகமா கிடைக்கும். எந்த இபாதத்திலும் கிடைக்காத ஓர்மை நமக்கு எதில் இருக்குது அப்படின்னு சொன்னா, துவால நமக்கு என்ன பண்ண செய்யுது? கையேந்தி கண்ணை மூடி தனிமையில் சத்தம் இல்லாமல் அல்லாஹ் துவாவையே இப்படித்தான் சொல்றான். அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்ட துவாவை அல்லாஹ் இப்படி சொல்றான், அவர்கள் மறைவாக ஹஃபியா லேசாக மறைவாக என்னிடத்துல துவா கேட்டாங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்படி ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் நாம செய்யும் போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நிலை பெறுது. ஆக சிறந்த வணக்கமாக அந்த துவா என்ன பண்ணுது? அத்துவாவு ஹுவல் இபாதா. சஹீஹான ஹதீஸ்ல திர்மிதியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், துவா ஹுவல் இபாதா, அதுவும் ஒரு இபாதத்து தான். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு ஒரு இபாதத்தோ, ஜகாத் ஹஜ் எல்லாம் ஒரு இபாதத்தோ, சதகாக்கள் ஒரு இபாதத்தோ, எப்படி குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத்தோ, இது மாதிரி ஏதோ ஒரு இபாதத். நான் துவா கேட்கல, நான் என்ன பண்ண செய்யறேன், நான் தொழுகிறேன், நான் வேற இபாதத்து செய்ய போறேன் அப்படின்னு நம்ம சொல்றதை விட துவா கேட்பதும் ஒரு இபாதத்து தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த துவாவை குறித்து என்ன சொல்றான் நம்ம முன்னாடியே சொன்னோம். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, அதாவது அந்த ஆயத்தினுடைய முழுமை. வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான் உதூனி அஸ்தஜிபு லக்கும், இடத்துல துவா கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பதில் கொடுக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் என் இபாதத்தை வணக்கத்தை விட்டும் அவன் கிபர் அடிக்கிறானோ, என்னை வணங்குவதை விட்டும் அவன் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு போய் வணங்கிக்கிட்டுன்னு தன்னை பெருமையா நினைச்சிட்டு விடுறானோ, சயதுஹுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதற்கு தஃப்சீர் எழுதும் போது இமாம்கள் எழுதுறாங்க, இபாதத்தை விட்டும் பெருமை அடிக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்னிடத்தில் கேட்பதை விட்டும் ஒரு அடியான் பெருமை அடிச்சான்னு சொன்னா அவன் நரகத்தில் நுழைவான். என்கிட்ட கேட்கறதுக்கு ஒருத்தர், எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு, எதுக்கு போய் இதெல்லாம் கேட்டுட்டு போய் துவா கேட்பதற்கு ஒரு மனிதன் சங்கடப்படுறான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் துவா கையேந்தி அல்லாஹ்விடத்துல தன் தேவைகளை கேட்பதற்காக வேண்டி அவன் சங்கடப்படுறான் அப்படின்னு சொன்னா, அதை சிரமப்படுறான் அப்படின்னு சொன்னா, அவன் எங்க நுழைவிக்கப்படுறான்? நரகத்தில் நுழைவதாக அந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல இப்படி சொல்றான், என்னிடத்துல அடியார்கள் அழைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எங்க இருக்கேன், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன், என்னிடத்துல அல்லாஹ் இபாதிகள் அடியார்கள் என்னை பற்றி கேட்டா, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, நான் எங்க இருக்கிறேன், ஃபஇன்னி கரீபுன், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாயி, அல்லாஹ் தெளிவா சொல்றான், உஜீபு, நான் பதிலளிக்கிறேன், தஅவத தாயி, என்னிடத்தில் துவா செய்பவர்களுடைய துவாக்கு நான் என்ன பண்றேன், பதிலளிக்க செய்கிறேன். மற்றொரு இடத்துல அல்லாஹ் இப்படி நம்மளை எப்படி துவா செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். உது ரப்பக்கும் தலர்ருஅன், தலர்ரு அப்படின்னு சொன்னா பயபக்தியோட, ஹுலுவோட, அதாவது பக்தி பயபக்தி நிறைந்து போய் ஏனோ தானோன்னு என்ன பண்றது இல்ல, கடமைக்காக வேண்டி விளையாட்டாக
நல்லதை நாடி பதிலை நாடி துவா கேட்காமல் விடாம எப்படி நம்ம கேட்கணும், முழுக்க 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 அல்லாஹ்வின் மீது பயபக்தியோடு நாம என்ன பண்ண செய்யணும் அப்படின்னு சொன்னா தலர்ருஅன் நம்ம எப்படி செய்யணும், பயபக்தியோடு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். உது ரப்பக்கும் தலர்ருஆ வஹுஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். நீங்க எப்படி கேளுங்க, வஹுஃபியத்தன் மறைவாக நீங்க என்ன பண்ணுங்க துவாவை, லேசாக நீங்கள் துவாவை கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் வந்து கேளுங்க கேளுங்க நிறைய இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபலலிஹி, அல்லாஹ்வுடைய ஃபலலில் இருந்து அவனுடைய ஃபலலில் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இடத்துல இப்படி கேட்கிறான், அதாவது நான் பதில் தரலன்னா வேற யார் பதில் தருவான்? நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், அல்லாஹ் நமக்கு பதில் தருவானா, அல்லாஹ் நமக்கு துவா கேட்டால் நமக்கு பதில் கிடைக்குமா, நம்ம கஷ்ட சிரமங்களை நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. நம்ம அல்லாஹ் யார்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறது, அதாவது இவர்கிட்ட கேட்கலாமா அவர்கிட்ட கேட்கலாமா, இவர் நமக்கு உதவி செய்வாரா, இவர் நம்மளை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாரா, அவர் நம்மளை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாரா, நாம யோசிக்கிறோம். அல்லாஹ் இப்படி கேட்கிறான் அவனே, அம்மை யுஜீபுல் முல்தர்ர, அதாவது அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, யார் சிரமத்தில் இருக்கிறார், அதாவது சிரமத்தில் இருப்பவருக்கு யார் பதிலளிப்பார். அம்மை யுஜீபுல் முல்தர், சிரமத்தில் இருப்பவருக்கு யார் பதிலளிப்பார். இதா அவர் துவா செஞ்சா யார் பதிலளிப்பான்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான். ஃபயக்ஷிஃபு ஸூஅ, அந்த கஷ்டத்தை யார் நீக்குவா, என்ன தவிர யார் அதை செய்வா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்ம இப்போ துவா சம்பந்தமாக அது சம்பந்தமாக வரக்கூடிய அதனுடைய சிறப்புகள், அது சம்பந்தமாக என்னென்ன ஹதீஸுகள் வந்திருக்குங்கிற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்குறோம். அத்துஆவு தாஅத்துன் லில்லாஹி வ இம்திசாலு லி அம்ரிஹி. முதல் விஷயம் அத்துஆவு இபாதத், துவா என்பது ஒரு இபாதத். அந்த ஹதீஸை நம்ம முன்னாடியே சொன்னோம், அத்துஆவு ஹுவல் இபாதா, அதுதான் இபாதத்து அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது தாஅத்துன் லில்லாஹி வ இம்திசாலு அம்ரிஹி, இது அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற ஒரு விஷயம் தான். அல்லாஹ் சொன்னதை நாம் செய்வதை கட்டுப்படுகிறதா ஆயிடும். அவனுக்கு அவனுடைய ஏவரை எடுத்து நடக்கிற மாதிரி, ஏன்னா அவன் தான் ஏவரான் இல்லையா. நீங்க என்னிடத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, உதுவுனி அஸ்தஜிபு லக்கும், நீங்க என்னிடத்துல துவா கேளுங்க நான் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது அவன் ஏவலுக்கு கட்டுப்படுகிற மாதிரி நம்ம என்ன பண்றோம். அந்த துவா என்பது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அந்த ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, இதை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்த விஷயம் வேற எதுவும் இல்லை. எப்படி, துவாவை காட்டிலும் அல்லாஹ்விடத்துல சிறந்த விஷயம் ஒண்ணும் இல்லை. புகாரியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் இது. லைஸ ஷையுன் அக்ரம அலல்லாஹி தஆலா மின துஆ, துவாவை காட்டிலும் சங்கையான ஒரு விஷயம் அல்லாஹ்விடத்துல இல்லை. துவா என்பது எப்படி அக்ரமு ஷையின் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல ஆக உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம இடத்துல இருந்து நீங்கணுமா. நான் ஆல்ரெடி பேசும்போது வேற ஒரு விஷயம் சொன்னோம், ரகசியமாக சதக்கா செய்வது, சதக்கத்து சிறு துத்துஃபியோ கலபர் ரப், ரப்பனுடைய கோபத்தை மறைமுகமாக செய்கிற சதக்கா அப்படிங்கிறத அணைச்சிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க இந்த இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் இது நம்மளை காப்பாற்றி விடும். எது, துவா. ஹதீஸ்ல வருது, திர்மிதியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் இது. மன்லம் யஸ்அலில்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ யக்லிபு அலைஹி. இந்த ஹதீஸை பாருங்க, அல்லாஹ்விடத்துல துவா, அதாவது அல்லாஹ்விடத்துல ஒரு விஷயத்தை கேளுங்க, நீங்க கேளுங்கன்னு மட்டும் சொல்லல. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கேட்கலன்னு சொன்னா அல்லாஹ் கோபப்படுறாங்க. யார் என்னிடத்துல கையேந்தி கேளு, அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டமே விருப்பமே என்னவா தான் இருக்குன்னு அடியான் இடத்துல கேட்கணும். என்ன வேணுமோ கேளு, நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறது அல்லாஹ்வுடைய கேள்வி. அல்லாஹ் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லல, அல்லாஹ் யார் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். என்ன அப்ப ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் எல்லாமே தரேன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த கோபம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதான் திருமீதியில பதிவு செய்யக்கூடிய அந்த ஹதீஸ்ல வர செய்தி, மன்லம் யஸ்அலில்லாஹ, யார் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கலையோ யக்லிபு அலைஹி, அல்லாஹ் அவரின் மீது என்ன பண்றான், கோபப்படுகிறான். அடுத்த விஷயம் அல்லாஹ், அதாவது அத்துஆஉ ஸலாமத்து மினல் அஜஸ், இயலாமல் போகக்கூடிய விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இது முடியல அது முடியல அப்படிங்கிற அந்த விஷயங்களை விட்டும் துவா உங்களை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது அஜஸன் நாஸ், மக்களில் ஆக இயலாமல் போனவர் யார் என்று சொன்னால்
மன் அஜஸ அனி துஆ, துவா கேட்க முடியாதவன் தான் இயலாதவன். யார் கையால் ஆகாதவன், யார் இயலாமல் போனவன், யார் சக்தியற்றவன், யாருக்கு திராணி இல்லைன்னு சொன்னா, துவா கேட்க ஒருத்தனால முடியலன்னா அவனால எதுவுமே முடியலன்னு அர்த்தம். முடியாதவன் இவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். தகுதி இல்லாத நபர் யார் அப்படின்னு சொன்னா, இயலாத நபர் யார் அப்படின்னு சொன்னா, துவா கேட்க இயலாத நபர் யாரு? மக்களில் இயலாதவன் சொல்லி ஹதீஸ்ல வருது. சலாம் சொல்ல கஞ்சப்படுபவன் ஆக பெரிய கஞ்சன். மக்களிடத்துல பெரிய கஞ்சன் யாரு? சலாம் சொல்ல கஞ்சப்படுபவன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல கூட அவன் என்ன பண்றான்? கஞ்சத்தனப்படுறான். இவன் ஆக பெரிய கஞ்சன். மக்கள்ல ஆக பெரிய அவன் திராணியற்றவன், இயலாதவன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் கையேந்தி துவா கேட்க கூட மாட்டான். அல்லாஹ்விடத்துல எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க கூட ஒருத்தன் என்ன பண்ண செய்யறான்? அவன் சங்கடப்படுறான், சோம்பேறித்தனப்படுறான்னு சொன்னா அவன் தான் ஆக இயலாதவன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. நம்மளுடைய முசீபத்துகள், கஷ்டங்கள், சிரமங்கள் நீங்கணுமா, அது துவாவை கொண்டு நமக்கு நடக்கும். மன் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க? மன் ஃபுதிஹ லஹு மின்கும் பாபு துஆ ஃபுதிஹத் லஹு அப்வாபுர் ரஹ்மான். யாருக்கு துவாவுடைய கதவுகள் திறக்கப்படுதோ, ஃபுதிஹத் லஹு அப்வாபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. ரஹ்மத் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இருளாக இருக்குது, இருளிலே வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன நீங்கிரும்? இருட்டான ரூம் இருக்கு, வெளிச்சம் வந்துருச்சு, என்ன நீங்கிடும்? இருள் நீங்கிடும். அல்லாஹ்வுடைய முசீபத்துகள் பலாக்கள் சூழ்ந்து இருக்கு, ரஹ்மத் வந்தா ஆட்டோமேட்டிக்கா எது நீங்கிரும்? முசீபத்து நீங்கிரும். இப்ப ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? மன் ஃபுதிஹத் லஹு அதாவது மன் ஃபுதிஹ லஹு மின்கும் பாபு துஆ ஃபுதிஹத் லஹு அப்வாபுர் ரஹ்மா. துஆ ஒரு மனிதர் கேட்க ஆரம்பிச்சிட்டார்னா அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுக்க ஆரம்பிச்சிடறான்? ரஹ்மத்தினுடைய கதவை திறந்துடுறான். ரஹ்மத் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? இருக்கிற முசீபத்துகள் எல்லாம் போயிடும். அல்லாஹ் நமக்கு முசீபத்தை நீக்கணும்னு சொன்னாலே நமக்கு அடையாளம் என்னத்தான்? யாராவது ஒரு மனிதர் கையேந்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யறத பார்த்தீங்கன்னா அவருக்கு ரஹ்மத்துடைய கதவு திறந்துருச்சு. முசீபத்துகள் அவரை விட்டு நீக்க போதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் துவா கேட்பவர்களை இப்படி சொல்றான், தன்னோடு அதாவது துவா கேட்பவர்களோடு அல்லாஹ் தான் இருப்பதாக இப்படி சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகுலுல்லாஹு அஸ்ஸ வஜல் ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்னை பற்றி அடியான் என்ன எண்ணுகிறானோ நான் அந்த இடத்துல அவனோடு இருக்கிறேன். ஆனா மாவு இதா தானி, என்னை பத்தி அடியான் எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி. அல்லாஹ் கருணையானவன், அல்லாஹ் கோபமானவன், அல்லாஹ் எப்படி என்னை பற்றி, அல்லாஹை பற்றி என்னை இந்த நன்னி அப்திபி, என்னிடத்துல என்ன அப்து எப்படி எண்ணுகிறானோ நான் அப்படி இருக்கிறேன். ஆனா வாங்கு இதா தானி, என்ன துவா கேட்டானா நான் அவனோடு இருக்கிறேங்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். துஆவுடைய ருக்குன்கள் என்ன, துஆவில் என்னென்னலாம் இடம் பெறணும்? ஒரு துஆ ஒரு மனிதர் கேட்கிறாருன்னா துஆ கேட்கறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? எப்படி நாம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், எந்த வழிமுறையை நாம பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல இருந்தே ஒரு அழகிய நிகழ்வை நிகழ்த்தி காட்டி நமக்கு ஒரு நல்ல வழியுமே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, துஆ கேட்பதற்கு ஒரு நல்ல வழியை அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறான். அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றுல இருந்தபோது அவங்க செஞ்ச துஆ. இப்போ ஒரு சிரமத்தை கஷ்டத்துல யார் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல அவங்க என்ன துஆ செஞ்சாங்க அப்படின்னா, என்ன துஆ செஞ்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்போ ஒரு சிரமத்தில் கஷ்டத்தில் மாட்டி இருக்கும் போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிற துஆவை செஞ்சு, ஒரு துவால என்னென்ன சப்ஜெக்டுகள்லாம் இடம் பெறணும், எதெல்லாம் அதுக்குள்ள வரணும் அப்படிங்கறத அந்த துவால நமக்கு விளங்க முடியும். அந்த துவாவை செய்து காட்டி அல்லாஹ் அந்த துவாவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, நாம காப்பாற்றணுங்கிற ஒரு மிஸ்தாக்க ஒரு சாட்சி நமக்கு முன்னாடி அல்லாஹ் காட்டுறான். அதுல இருந்து நாம விளங்க வேண்டியது என்ன? அந்த துவாவை நம்ம பிரிச்சு பார்ப்போம். மொத்தம் அந்த துவால 3 ருக்குன் இருக்கு. முதல் ருக்குன் என்ன அப்படின்னு சொன்னா தௌஹீத், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேற யாருமே இல்லை. இப்ப நம்ம துவால அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை. நம்முடைய தேவையை துவாவை கபூல் செய்வதற்கோ, நம்ம கேட்கிற துவாவை நமக்கு கொடுக்கறதுக்கோ, இது எல்லாமே செய்வதற்கு யாருதான் முடியும்? அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லைங்கிற தௌஹீது நம்ம துவால முதல் இருக்கு.
இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம். ரெண்டாவது தன்ஸியுல்லாஹு தஆலா இல்லா அன்த சுபஹானக, நீ எல்லா விட்டும் பரிசுத்தமாயிட்ட. அல்லாஹுக்கு எல்லா விதமான சிரமங்களை, அல்லாஹ் எல்லா விதமான இதை விட்டும், எதெல்லாம் அல்லாஹுக்கு ஆகாத ஒரு விஷயமோ, எதையெல்லாம் விட்டும் அல்லாஹ் தன்னை பரிசுத்தமானவன் சொல்றானோ அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்லி நம்ம என்ன பண்ண செய்யணும்? அடியார்களை விட்டும், நம்ம தவறுகளை விட்டும், நம்முடைய எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் நம்ம என்ன பண்ண செய்யணும்? அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது அல் இஅ்திராஃபு பித்தன்பு, நம்முடைய பாவத்தை ஒத்துக்கணும் அல்லாஹ்விடத்துல. இப்போ பல மதங்கள்ல பல இடங்கள்ல வெவ்வேறு விதமான வழிமுறைகள்லாம் இருக்கும். இப்போ சில இடங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பாவங்களை அந்த இடத்துல பல நபர்களுக்கு முன்னால் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த தவறுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி தான் பாவத்தை வெளிப்படுத்துற மாதிரிலாம் சில சம்பிரதாயங்கள், சில முறைப்பாடுகள்லாம் என்ன பண்ண செய்யுது அப்படின்னு சொன்னா இருக்கு. ஆனா நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் எவ்வளவு அழகா ஆக்கியிருக்கான் பாருங்க. உன்னுடைய தவறை நீ கலைக்கணும், உன்னுடைய தவறுக்கு நீ அந்த இடத்துல துவா செய்யணும் அப்படின்னா, நீ பல இடங்கள் எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் கிடையாது. பாவத்தை நீ ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சா போதுமானது. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்போ 3 ருக்குன்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு துவால இருக்கு. முதல் விஷயம் அல்லாஹ்வை தௌஹீத், அல்லாஹ் நம்முடைய துவாவுக்கு பதில் கொடுப்பவன் அவன் மட்டும்தாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும், அவனை பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய பாவங்களை நம்ம ஒத்துக்கணும். இந்த 3 விஷயங்கள் அந்த துவால இருந்து நமக்கு கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அடுத்து துவாவுடைய ஒழுக்கங்கள் என்னென்ன? கிட்டத்தட்ட ஒரு 13 ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லப்படுது. இது எல்லா விஷயங்களும் ஹதீஸுகளுடைய அடிப்படையில், ஹதீஸுகளை கொண்டு ரசூலுல்லாஹி எப்படியெல்லாம் துவா செய்தார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் துவா செய்ததாக வரக்கூடிய ஹதீஸுகளிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி. நான் அந்த ஒழுக்கங்களை மட்டும் நான் அப்படியே வரிசையா பட்டியலிடுறேன். இது எல்லாம் நம்முடைய துவாவில் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களாக நாம கையில எடுத்துக்கணும். இப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, முதல்ல இஹ்லாஸ் லில்லாஹ் இருந்தார். எதுக்காக துவா கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, பிறருக்கு காட்டுறதுக்காக, 4 பேர் கேட்கணும், நம்ம துவா செய்யறத பார்க்கணுங்கிறதுக்காக இல்லாம முழுக்க முழுக்க தூய்மையான அந்த எண்ணத்தோட நம்ம துவா செய்யணும். இதுதான் முதல் விஷயம். தூய்மையா அல்லாஹ் இடத்துல உன் தேவைக்காக வேண்டி மட்டும் நீங்க துவா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இது முத நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் ஐயபுதா அபி ஹம்துல்லாஹி வசனா அலைஹி சும்ம ஸலாத்து அலன் நபி. ரெண்டாவது ஒழுக்கம் என்னன்னா, முதல்ல அல்லாஹ்வை ஹம்தாக புகழணும். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது என்ன பண்ணணும்? ஸலவாத்தை சொல்லணும். ஸலவாத்தை கொண்டே முடிக்கணும். நம்ம பாருங்க, துஆவை ஆரம்பிக்கும் போது ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கும், முடிக்கும் போதே ஸலவாத்தை கொண்டே போய் முடிப்போம். ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி என்ன பண்ணும்? துஆவை ஆரம்பிக்க செய்வோம். இது துஆவுடைய ஒழுக்கங்களில் உண்டான ஒரு விஷயம். மூணாவது விஷயம் அஜ்ஸமு ஃபி துஆஇ வல் யகீனு பில் இஜாபத். துஆ கேக்குறீங்கன்னா ஜஸ்மு பி துஆ, துஆவை உறுதியா கேளு. எப்படி கேளு? கேட்டா அல்லாஹ் கொடுப்பாங்கிற எண்ணத்தோட ஜஸ்மு பி துஆன துஆ. இப்ப நான் துஆ கேட்கிறேன், இது அல்லாஹ் கொடுப்பானா? நம்ம கேட்கிறோம், நம்ம என்ன இப்படி துஆ கேட்கிறோம், இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியோங்கிற எண்ணம்லாம் வேண்டாம். ஜஸ்மு பி துஆ, துஆவில உறுதியா நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. என்ன வல் யகீனு பில் இஜாபத், அதுக்கு அல்லாஹ் கண்டிப்பா பதில் கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட கேளு. நான் உங்க இடத்துல ஒரு பேனா கொடுங்கன்னு கேட்கிறேன்னா, பாக்கெட்ல இருக்கு, கொடுப்பீங்கிற நம்பிக்கை, எப்படி இவ்வளவு நம்பிக்கையோட நான் கேட்கிறேனோ இதே நம்பிக்கையில நீங்க யார் இடத்துல கேளு? அல்லாஹ் இடத்துல என்ன இல்லையா? கொடுப்பதால அவனுடைய ஹசானாக்கள் குறைய போறதுல ஒண்ணும் கிடையாது. அவன் கொடுப்பதில்ல, அவன் கேட்டா கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். அப்ப நம்பிக்கையோட என்ன வேணுமோ அதை கேளுங்க. அப்ப கேட்கும் போது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன தேவை? அதாவது துஆவுடைய ஒழுக்கங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஜஸ்மு பி துஆ. அல்லாஹ் கேட்கும் போது உறுதியா, அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கும் போது உறுதியா கேட்கும். அது யகீனு பில் இஜாபா, பதில் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட என்ன பண்ணுங்க? கேளு. நாலாவது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல் இல்ஹாஹு ஃபி துஆ வ ஆதமு தஅஜீல். இல்ஹாஹு ஃபி துஆ வ ஆதமு தஅஜீல் அப்படின்னு சொன்னா, பொறுமையோடு திரும்ப திரும்ப கேட்கும். ஆதமு தஅஜீல், என்ன எனக்கு இன்னும் கிடைக்கலையே, என்ன எனக்கு இன்னும் கிடைக்கலையே. நம்ம கேட்குறோம், எனக்கு இது வேணும் அது வேணும். இப்போ உதாரணத்துக்கு கேட்குறோம், நம்முடைய மனிதர்களுடைய யதார்த்த மனநிலையை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இன்னைக்கு என்னென்னதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ, எதெல்லாம் புதுசாக இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண செய்வோம்? கேட்க செய்வோம். எனக்கு இந்த மாதிரி மொபைல் வேணும், இந்த மாதிரி பைக்கு வேணும், இப்படியெல்லாம் என்ன பண்ண செய்யறோம்? இப்போ யதார்த்தமா அப்படித்தானே. இப்போ அதை விட வேற விஷயங்கள் இருக்கட்டும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறோம், ஷிஃபாவுக்காக வேண்டி துவா கேட்கிறோம், உடனே தரணுங்கிற அவசியம் இல்லை.
அல் இல்ஹாஹு ஃபி துஆ, அல்லாஹ்வுடைய துஆல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப பொறுமையோட என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். அதாவது ஆதமு இஸ்திஅஜால், வேகப்படுத்தக்கூடாது, அவசரப்படுத்தக்கூடாது. ஏன் எனக்கு அல்லாஹ் இன்னும் ஏன் தரல, நான் கேட்கிறேன்னு இன்னும் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் அழகான முன்மாதிரி உதாரணங்கள் நமக்கு என்ன பண்ணுது, நபிமார்களுடைய வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துவா வந்து உடனேவா அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். அது கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நோயோடு என்ன பண்ண செஞ்சார், இருக்க செஞ்சார். ஒரு நபிக்கு அந்த நிலைமை தான். அது உடல்ல நோய் ஏற்பட்டு புழு அரிச்சு ஊற விட்டு ஒதுக்கப்பட்டு யாரும் அவரிடத்துல பேசாம, மனைவியை தவிர அவர் யாருமே அவரிடத்துல நெருங்கி போகல. இதுக்கு செய்யக்கூடிய கல்வும் நாவையும் தவிர அத்தனை உறுப்புகளும் அழுகிருச்சு. யாருக்கு, ஒரு நபிக்கு வந்த நிலைமை. அவர்கள் துவா கேட்டனும் கூட அல்லாஹ் உடனே செய்ய கிடையாது. அல்லாஹ் துவாவை தாமதப்படுத்துறான்னு சொன்ன ஒரு காரணம் அதுல இருக்கும். நம்ம துவாவுடைய ஒழுக்கம் என்னன்னா, என்ன எத்தனை நாளா நான் இந்த துவா கேட்கிறேன். இப்ப நம்ம கிட்ட நிறைய பேர் அந்த பொறுமை இழந்துரும். துவா செய்யுங்க, உடம்பு சரியில்லை, துவா செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன துவா செய்யுங்கன்னு சொல்ற, செய்றீங்களா இல்லையா, செய்ய செய்ய உடம்பு சரியா இல்லையே, நான் வியாபாரத்துல சிரமம் இருக்கு, துவா செய்யுங்க, துவா செய்யறோம், என்ன சிரமம் நீங்கவே இல்லையே, அவர் துவா செய்யல, துவால பவர் இல்ல, அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் ஒரு காரணம் வச்சிருப்பான். அல்லாஹ் ஒரு ஆஜலன், அல்லாஹ் ஒரு தவணையை, அல்லாஹ் ஒரு காலத்தை நிர்ணயித்து வச்சிருப்பான். யாருக்கு எதை எப்ப கொடுக்கணுங்கிறத யாருக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். நாம அதை என்ன பண்ணக்கூடாது, வேகப்படுத்தக்கூடாது. இப்ப நம்ம கேட்டோமே கிடைக்கலையே, நம்ம துவால சரியில்லையோ, நம்ம கிட்ட இஹ்லாஸ் இல்லையோ, இபாதத் இல்லையோ, தூய்மையான எண்ணம் இல்லையோ, நம்ம துவா கேட்ட முறை சரியில்லையோ, நாம கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டானோ. யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். யாரு கேட்டு அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறத கடைசியில் நான் சொல்றேன். இவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறதே நமக்கு கேட்டு அல்லாஹ் கொடுப்பாங்கிறது மிகப்பெரிய ஒரு சாட்சி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப 4வது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, வேகப்படுத்தக்கூடாது. 5வது விஷயம், ஹுலூருல் கல்பு ஃபி துஆ, உள்ளம் அங்கே ஹாலிராகும். துவா கேட்கும் போது உள்ளத்தை அங்கேயும் இங்கேயும் ஓட விடக்கூடாது. வாயில வழக்கமா நம்ம வந்து ஒரு துவாவை கேட்டு 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 பழகிடுச்சுன்னு சொன்னா, நம்ம உள்ளம் அங்கே நிலை பெறாமலே தானாகவே அந்த துவா வாயில வரும். இப்போ தமிழில் துவா கேட்குறோம், யாரெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னித்திரு, எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்திரு, எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னித்திரு, அறிந்தும் அறியாமலும் மறைந்தும் தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் மறையாமலும் நாங்கள் செய்த இந்த பாவம் சிறிய பெரிய பாவம், இதெல்லாம் இப்படியே கேட்டு 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 என்ன ஆயிடும், இதெல்லாம் ஒரு வரிமுறையாகவே நம்ம அந்த துவா வச்சிருக்கிறோம். இப்போ துவாக்களை அரபியில் செஞ்சாலும் சரி, அரப்பானா தக்கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமையல், இப்போ ஓதுறோம். ஒவ்வொரு துவாக்களையும் நம்ம கேட்டு 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 அந்த துவாக்களை கேட்டு பரிச்சயமானதுனால உள்ளங்கள் ஹாலிராகாமல் நாம் அந்த துவாவை செய்யக்கூடாது. இது துவாவுடைய ஒழுக்கம். துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதற்கு அந்த இடத்தில் நமக்கு வேண்டிய ஒழுக்கம் என்னன்னா, கல்பால் உள்ளத்தால் உணர்ந்து நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எது வேணுமோ கேளுங்க, உணர்ந்து கேளுங்க. கல்பால அந்த இடத்துல வந்து உள்ளத்தில் உனக்கு ஒரு தேவை ஏற்படும். எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இந்த ஹாஜத்து இருக்கு, நான் அல்லாஹ்விடத்துல கேட்கறங்க போது அதை எப்படி கேட்கணும்? பாவத்தை மன்னிச்சிரு, எங்க பெற்றோர்கள் பாவத்தை மணி, இவங்க பாவங்க மணி, அவங்க பாவங்களை மணின்னு சொல்லி அது ஒரு வாசகத்தை வாசிப்பதை போல் அல்லாம உள்ளத்தால் உணர்ந்து, நான் செஞ்ச என் பாவத்துக்கு நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பெற்றோர்கள் எனக்கு எவ்வளவு இரக்கம் காட்டி என்ன சிரமப்பட்டு என்னை ஆளாக்கி இருக்காங்க, அவங்க பாவத்தை நீ மன்னிச்சு, அதை உள்ளத்தால உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த துவாவை கேட்கணும். அதைத்தான் சொல்றாங்க துவாவுடைய ஒழுக்கங்கள்ல ஒண்ணு ஹுலூருல் கல்பு. கல்பு அந்த இடத்துல என்ன பண்ணும், உள்ளம் இருக்கு, உள்ளம் ஒரு பக்கம் வேற ஏதோ ஒன்று யோசிக்குது. அதனால உள்ளங்கள் எப்ப என்ன பண்ணுது, இஃப்தாருடைய நேரங்களில் துவா செய்யும் போது உள்ள ஏதோ யோசிக்குது, எப்ப இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா துவா ஒரு பக்கம் என்ன பண்ணும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். வேற வேற தருணங்கள்ல வேற வேற நிலைகள்ல நமக்கு துவா செய்யும் போது இன்னும் எவ்வளவு நேரம், வேற வேற சிந்தனைகள் உள்ளங்கள் அங்கே ஆளிராகாமல் நம்ம கேட்கிற துவா அது என்ன பண்ணப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ துவாவுடைய ஒழுக்கங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா ஹுலூருல் கல்ப், உள்ளம் அங்க என்ன பண்ணும், ஆளிராக இருக்கு. 6வது ஒழுக்கம் ஹஃபுல் சௌத் பி துஆஇ, அல்லாஹ்விடத்திலே நாம் துவா கேட்கும் போது சத்தத்தை தாழ்த்தி என்ன பண்ணும், ஹஃபுல் சௌத்ல சத்தத்தை தாழ்த்தி பணிவோடு நம்ம துவா கேட்கணும். கத்தி மிரட்டி துவா கேட்கறதே என்ன பண்ணக்கூடாது, இப்படி அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம துவா கேட்கக்கூடாது. நம்ம சத்தத்தை தாழ்த்தி நம்ம என்ன பண்ணணும், துவா கேட்கணும். அடுத்து அத்தலர்உஇ வல் ஹுஷூஇ வர் ரக்பத்தி வர் ரஹபத்தி, அதாவது அல்லாஹ்விடத்துல இறையஞ்சலும்
பயபக்தியோடு, ஆசையோடு, பயத்தோடு நம்ம துவா கேட்கணும். அவன் கொடுக்கணுங்கிற ஆசையும் இல்லை, கொடுக்க மாட்டாங்கிற பயமும் இல்லை, நீ அதாவது எந்த ஒரு பக்தியும் இல்லை, ஏதோ சடங்குக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் அப்படி துவா செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்த இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறையும் அதுதான். பல நபர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல பல விஷயங்கள் கேட்டு துவா செய்ய வந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்து கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி துவா செய்ததாக ஹதீஸ்ல சரியான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுது. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து துவா செய்யணும்னு எந்த நிலையில வேணா செஞ்சிருக்கு. வுது செய்து கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க. அப்போ ஒழுக்கங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இஸ்திக்பாலுல் கிப்லா 9வது ஒழுக்கம். 10வது ஒழுக்கம் ரஃபஉல் யதைனி ஃபித்வா. அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில கைகளை உயர்த்தி கேட்குது. சில பேருக்கு அது ஒரு வெக்கமாவே இருக்கு. பல பேர் இருக்கிற இடத்துல சும்மா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அமைதியா உட்காந்து நான் மனசுக்குள்ள துவா கேட்கிறேன், நான் இப்படி கேட்கிறேன் அப்படி கேட்கிறேன். எப்படி யாசகம் கேட்போமோ, பிற இடத்துல ஒரு தெரியாத ஒரு இடத்தில் எப்படி நாம் யாசகம் கேட்போமோ, தேவை இருக்கும் போது நம்ம எப்படி கேட்போம், கை நீட்டி கேட்போமோ, முழுக்க முழுக்க நம்ம ஃபக்கீரா ஏழையா இருக்கும் போது கை நீட்டி எப்படி யாசகம் கேட்போமோ, அந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கை நீட்டி அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன பண்ணணும், துவா கேட்கணும். இப்போ கையேந்தி துவா கேட்பது அப்படிங்கிறது துவாவுடைய ஒழுக்கங்கள்ல உண்டு. நம்ம மனசுக்குள்ள கேட்கிறேன், கையை தூக்காம கேட்கிறேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் தாண்டி துவாவுடைய ஒழுக்கங்கள்ல கேட்டுப்பட்டது என்னன்னா ரசூலுல்லாஹ் கைகளை உயர்த்தி தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து நாம சொன்னோம் அல் ஒலுவு கபல துவா இன் தயசர, வாய்ப்பு இருந்தா, லேசாக இருந்தா, சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, தண்ணி வசதிகள்லாம் இருந்ததுன்னா துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஒழு செய்தது துவா கேட்கறது சிறந்தது. துவாவோடு துவா கேட்கும் போது ஒழுவோடு இருக்கிறது ஆக சிறந்த ஒழு. அப்போ ஒழு இல்லாம நம்ம வந்து துவா கேட்கலாமான்னா தாராளமா கேட்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. துவா கேட்கும் போது ஒழுவோட தான் கேட்கணுமானா கிடையாது. அப்படிங்கிறது அது ஷர்த்தோ ருக்குன்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் துவாவுடைய ஒழுக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னா, நான் சொன்னேன் இந்த ஹதீஸ், ஒழுவு செய்து கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. கடைசி அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லு, ஐய தவஸ்ஸல இலல்லாஹி பி அஸ்மாஇஹில் ஹுஸ்னா வ சிஃபாத்திஹில் உலா அவ் பி அமலி ஸாலிஹின் காம பிஹி தாஇ நஃப்ஸஹு. அல்லாஹ்விடத்துல இப்படி நாம துவா கேட்கணும், அவனுடைய நல்ல பெயர்களை கொண்டு. யா ரஸாக், தேவைகள் ரிசுக்கு கேட்கும் போது யா ரஸாக், பாவ மன்னிக்கு கேட்கும் போது யா கஃபார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை, நல்ல பெயர்களை, அல்லாஹ்வுடைய ஹுஸ்னா அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி யா ரஹீம் யா ஹலீம் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யறதும் ஒரு ஒழுக்கம். சொல்ல வர விஷயங்கள் புரியுது. நம்முடைய நல்ல சாலிகான அமல்கள் ஏதாவது நம்ம செஞ்சிருந்தா, அல்லாஹுக்காக வேண்டி ஏதாவது உண்மையாவே நம்ம அமல்கள் செய்திருந்தால், அந்த அமல்களை சொல்லியும் நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ண செய்யலாம், துவாக்களை கேட்க செய்யலாம். துவா இதுவெல்லாம் துவா கேட்பதற்கு, ஒரு மனிதன் துவா கேட்பதற்கு அவனுக்கு தேவையான ஒழுக்கங்களில் கட்டுப்பட்ட விஷயங்களை இப்ப நம்ம வரிசையா பார்த்தோம். எதெல்லாம் இருந்தா துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்கும் பார்ப்போம். அக்கலுல் ஹராம், முதல் விஷயம், ஹராமான உணவுகள் சாப்பிட்டால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி நல்ல உணவுகள் எது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படவில்லையோ அது மட்டும்தான் ஹராமா. ஒரு கடை இருக்கு, அங்க நான்வெஜ் கிடைக்குது, அது ஹலாலா ஹராமான்னு தெரியல, அங்க நாம போய் சாப்பிடுறோம், அது ஹராமாக இருக்குது. அந்த பட்சத்தில் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மட்டும்தான் ஹராமை உண்ணுவதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஹராம் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறான், எதெல்லாம் நாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தடுத்திருக்கிறான், எந்த விதத்தில் வியாபாரம் கூடாது, எந்த பணம் நமக்கு கூடாது, எந்த உணவு நமக்கு கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த விதத்தில் நாம் சாப்பிடுவது எல்லாமே அக்லுல் ஹராம் தான். நான் பிஸ்மில்லா சொல்லிதான் அறுத்தேன், ஆனா பணம் வட்டிக்கு வாங்கின பணம். பிஸ்மில்லா சொல்லிதான் அறுத்தேன், ஆனா பணம் எப்படி, அது வட்டிக்கு வாங்கின பணம். நான் சொல்ல வர கருத்து புரியுதா உங்களுக்கு? ஒரு விளையாட்டுக்கு வேடிக்கைக்கு கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் இந்த ஒயின் ஷாப்பில் உட்காந்து கேட்டாரா, இது ஹலாலா ஹராமா அப்படின்னு சொல்லி. அங்கே கொடுக்குற அந்த கறிகளுக்கு என்ன பண்ண செஞ்சார், குடிச்சது ஹம்ரு, ஆனால் கேட்கறது என்னது, இது ஹலாலா ஹராமா. சில பேர் அப்படி ரொம்ப பேணி, இதிலெல்லாம் பேணிக்கே இருக்கும். அதுக்கு பின்னாடி அதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்,
அது ஹராமாக இருக்கு. இப்போ தடை செய்யப்பட்ட பணம், எத்தீமுடைய பணம், அல்லாஹ் அமானிதமா கொடுத்திருக்கிற பணம், இதெல்லாம் ஹராம் தான். இதில் நாம் சாப்பிடுவதும் கூட ஹராமான உணவு தான். இப்ப எதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த வகையிலே அந்த பணத்தில் நாம உணவு அருந்துவது ஹராமான உணவு. என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னா, ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் பேணிக்கை நமக்கு ஏன் அவசியம்னு சொன்னா, என்ன பெரிய பாதிப்பு நமக்கு வந்துட போகுதுன்னா, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதமும் செயல்படாம போயிடும். நம்ம எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் நமக்கு வெடிவு காலமாக கிடைக்கிற ஒரு சாவி, ஒரு வெற்றிக்கான பாதை, ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அது துவா. அந்த துவா செயல்படாமல் போய்விடும். யாருக்கு, எப்படி, எப்போ அப்படின்னு சொன்னா ஹராமான உணவை சாப்பிட்டா. அதனால நம்ம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எந்த விதத்திலும் அறிந்தோ அறியாமலோ நமக்கு தெரியாம கூட நம்ம ஹராமான உணவை நம்ம சாப்பிடாம நம்ம துவா, அதாவது எத்தனையோ நபர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இருக்கு. சஹாபாக்கள்ல சில நபர்கள், அதாவது அல்லாஹ் இப்னு ஹலரமீன்ற சஹாபி, மழை கேட்டாங்க, உடனே அல்லாஹ் மலையை கொடுத்தான். எப்படி கேட்டாங்கன்னா, எங்களுடைய கூட்டத்திற்கு மலையை கொடுங்க, இப்போ எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னா, அந்த கூட்டம் போனது, அதாவது தண்ணீரை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. மலை வந்து ஆறாக தண்ணி ஓடியது. போருக்கு போன அந்த கூட்டம் தண்ணீரை குடித்துட்டு போச்சு. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. இப்படி கேட்ட உடனே துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும். எக்கச்சக்கமான வரலாறுகள் இருக்கு. இவர்களுடைய துவாக்கள் எல்லாம் உடனுக்குடன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்கு ஆதாரமா நிறைய வரலாறுகள் இருக்கு. ஏன் இவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது? ஏன் இறைநேசர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது? ஏன் நல்லவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னா, அக்கலுல் ஹலால், ஹலாலை சாப்பிட்டு ஹராம தவிர்த்து இருந்தாலே போதும், நம்முடைய துவாக்கள் என்ன பண்ணப்படும்? சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, ஹராமை விட்டு நாம தவிர்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய துவாக்கள் என்ன பண்ணப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு இரண்டாவது தடுக்கக்கூடிய விஷயங்கள், இரண்டாவது விஷயம் என்னன்னா, அதுமுல் ஜஸ்மு ஃபி துவா வ தஅலீகு துஆஉ அலல் மஷியதி கஐ யகுலு அல்லாஹும்ம குஃபிர்லி இன் ஷிஅத். உறுதியே இல்லை, தருவான் தராம போவான். நாம துவா கேட்போம், அது எப்படி நமக்கு இது கிடைக்கும்? நம்ம கேட்போம், ஏதாவது வாழ்க்கையில தேவை இருக்கு, நம்ம அதை கேட்போம், கொடுப்பான் கொடுக்காம போவான். கிடைச்சா கிடைக்கும் பார்ப்போம், துவா கேட்டு ஒரு துவாவை போட்டு வைப்போம், கிடைச்சா நல்லது. அதாவது அப்படி துவா செய்யறது ஒரு உறுதியான எண்ணம் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுப்பாங்கிற முழுமையான உறுதியான எண்ணம் இல்லாம கிடைச்சா கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு உறுதியற்ற துவா நமக்கு என்ன பண்ணப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. மூணாவது விஷயம், துஆ பில் இஸ்மி பி இஸ்மின் அவ் லுல்மின் அவ் கத்தியத்துர் ரஹம். ஒரு பாவத்தை கொண்டு நாம் துவா கேட்பது, அல்லது ஒரு அநியாயத்தை கொண்டு துவா கேட்கிறது, அல்லது சொந்தங்களை துண்டித்து விட்டு நாம் துவா கேட்கிறது, துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவம் செய்துட்டு துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லது ஒரு பாவத்துக்காக வேண்டி துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ கேட்குறோம், நான் வந்து ஹம்ரு குடிக்கிறதுக்கு காசு இல்லை, எனக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுத்தா, அந்த பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம சொல்ல வர செல்வம் செய்தி புரியுதா? நான் வட்டிக்கு நல்ல பெரிய வட்டி கொண்டு பெரிய வட்டி வியாபாரி ஆகும், ஏன் செல்வத்தில் பறக்கச் செய் அப்படின்னு துவா கேட்கிறாரு. ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ள. ஹராமான விஷயங்களுக்கு, தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு நமக்கு என்ன பண்ணப்படாது? துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து சொல்றாங்க, தருக்குல் அம்ரு பில் மஅரூஃப், அதாவது கத்தியத்துர் ரஹ்முங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாங்க. சொந்தங்களை துண்டித்து வாழ்பவனுடைய துவாக்கள் என்ன பண்ணப்படாது? நான் இவர்கிட்ட பேசல, மாமாட்ட பேசல, மச்சாட்ட பேசல, அண்ணன்ட்ட பேசல, எனக்கு அவருக்கு சண்டை ஆகாது போகாதுன்னு இருக்கிறது பேர். அந்த மாதிரி இருக்கிற நிலையில நாம் கேட்கிற துவாக்கள் என்ன பண்ணப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தருக்குல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யி அனில் முன்கர். அல்லாஹ் ஏவிய விஷயத்தை நாம செய்யல, தடுத்த விஷயத்தை தவிர்த்தில்லை. அல்லாஹ் தடுத்ததை செய்யறோம், ஏவரதை செய்யாம இருக்கிறோம். இப்படி இருக்கிற நம்ம நிலையில நம்முடைய துவாக்கள் என்ன பண்ணப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மேல சொன்ன அந்த விஷயத்தை திருப்பி சொல்றாங்க, அதம ஹுலூருல் கல்வி. இந்த துவாவோட கல்வி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்லி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஹலால் சாப்பிடணும், சொந்தங்களை சேர்ந்து வாழணும், இந்த மாதிரி நிலை இல்லை என்று சொன்னால் துவாக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, துவாவுடைய ஒழுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். துவா எந்த நிலையில இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி இல்லை என்றால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நம்ம பார்த்தோம். சரி, அஹக்கு சா, துவா கேட்பதற்கு ஆக சிறந்த நேரம் எது?
எப்பப்பெல்லாம் துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நம்ம துவா கேட்டா டக்குன்னு அந்த துவாவுக்கு உடனே ரெஸ்பான்ஸ், அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக வேகமாக நமக்கு அந்த துவாவுக்கு பதில் கிடைக்கும். துவாவுக்கான குறித்த சில நேரங்கள், முக்கிய சில சிறப்பான நேரங்களை இது எல்லாம் ஹதீஸினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட செய்திகள் தான். வக்து சஹர், சஹருடைய நேரங்கள் நாம் கேட்கிற துவா கண்டிப்பாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். காலையில சஹருடைய நேரங்கள்னா அது பொதுவாக சஹருடைய நேரம் அப்படின்னு சொன்னா சஹரு உணவுன்ற நேரத்தையும் சொல்லலாம், அல்லது அதிகாலை 4 மணி அந்த நேரம் இருக்கு பாருங்க, ஃபஜருக்கு முந்தைய நேரம் இருக்கு பாருங்க, அந்த சஹருடைய நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் அந்த துவாக்கள் கபூலாக்கப்படும்னு பல ஹதீஸ்கள் நமக்கு இருக்கு. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அழகிய நேரம் என்ன அப்படின்னு சொன்னா சஹருடைய ரொம்ப பொன்னான நேரம், ரொம்ப அற்புதமான நேரம். நம்ம அந்த நேரத்துல நம்ம அதை செஞ்சு இதை செஞ்சு அது நம்ம சாப்பிட்டது நமக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் என்ன வாய்ப்பு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, முடிய போது நேரம், முடிஞ்ச அளவுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிருவோம், முடிஞ்ச அளவுக்கு இதை சாப்பிட்டுக்குவோம், டீயை குடிச்சிருவோம், அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், சாயங்காலம் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், அப்படியெல்லாம் என்ன கிடையாது. பெருச்சம்பளத்தை சாப்பிட்டு நோம்பு வச்ச வரலாறுகள் எல்லாமே இருக்குது. அதாவது குவத்து அல்லாஹ்வை கொண்டு உண்டானது, இந்த உணவை கொண்டு நமக்கு என்ன கிடைக்கல இல்லை. அப்போ அந்த வக்து சஹருடைய நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொன்னான நேரம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா துவா கேட்கறது ஆக சிறந்த ஒரு நேரமாக இருக்கு. இஃப்தாரு சாய், நோன்பு திறக்கும் போது, நோன்பாளி நோன்பு திறக்கிற போது என்ன இருக்கு என்ன சாப்பிட அப்படின்னு நம்ம தேடாம நம்ம அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் கையேந்தி துவா கேட்கறது ஆக சிறந்த நேரம். 3வது நேரம் பைனல் அதானி வல் இகாமத், பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உண்டான நேரம். லா யுரத்து துவாவு பைனல் அதானி வல் இகாமத், பாங்குக்கும் துவாவுக்கும் மத்தியில் கேட்கப்படுகிற துவாக்கள் மறுக்கப்படுவதே கிடையாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவை இருக்கு, தொடர்ந்து ஒரு ட்ரை 40 நாட்கள் செய், 40 நாட்கள் 5 வேளை தொழுகைக்கு பாங்கு சொன்னோட தொடர்ந்து அந்த விஷயத்தை கேளு. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை என்ன பண்ண செய், அது நிகழ்ந்தே தேரும். அதை அனுபவிச்சா உணர முடியும். நான் பல விஷயங்கள் அந்த மாதிரி கேட்டு அனுபவிச்ச அந்த அனுபவம் உண்டு. அந்த நேரம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில், இப்போ பாங்கு சொன்னோன்னே பாங்கு சொல்லிட்டாங்களே இக்காமத்து சொல்லும் போது பார்த்துக்கலான்னு இல்லாம இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் உண்டான நேரம் இருக்கு பாருங்க, ப்ரீஷியஸ் டைம், ரொம்ப உன்னதமான நேரம். அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் உண்டான நேரம், அந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த துவாக்கள் மறுக்கப்படாது. இது 3வது நேரம். 4வது இந்த ஜில்சத்தில் ஹதீபு பைனல் ஹுதுபத்தைனி இலா ஐ யஸ்லிம மினஸ் ஸலாத், அதாவது ஒரு ஹதீப் ஜும்மாவுடைய மெம்பர்ல 2 ஹுதுபாவுக்கு மத்தியில உட்கார்றாரு பாருங்க. 2 ஹுதுபாக்களுக்கு மத்தியில இமாம் உட்கார்றாங்க இல்லையா, ஒரு சின்ன அமர்வு, ஒரு 10-20 செகண்ட் இருக்கு. அந்த நேரத்தில் கேட்கிற துவாக்கள் என்ன பண்ணப்படாது, மறுக்கப்படாது. அது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆக சிறந்த நேரங்கள்ல ஒண்ணே என்னது அந்த நேரம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நுசூலுல் கைஸ், மழை பெய்யும் போது கேட்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மழை வருது, நமக்கு ஏன் இந்த மழை வருது, எதுக்கு வருது, நமக்கு சில நேரங்கள் மழை நமக்கு சங்கட்டத்தை கொடுக்கலாம், சில நேரம் மழை நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம உள்ளத்துல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். எல்லாவிடத்துல கையை தூக்கிடணும். தேவைகளை எப்பப்பெல்லாம் இங்க நேரங்கள், முக்கியமான நேரங்கள் சொல்லப்படுதோ அந்த நேரங்களில் துவாவை கேட்டு நமக்கு என்ன பண்ணும், நமக்கு ஒரு கடையில பொருள் ஒன்று தேவைப்படுது, ஒரு முக்கியமான பொருள் வாங்க போறோம், அது வாங்குவதற்காக வேண்டி 100கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க, டோக்கன் நமக்கு கொடுத்துட்டாங்க. உதாரணமாக ஒரு உணவு வாங்க போறோம், டோக்கன் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி போய் வாங்குறது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சாயங்காலம் 5 மணி டு 6 மணி ஷார்ப்பாக எல்லாரும் கொடுக்கப்படும். அப்போ எப்படி முந்தி அடிச்சுட்டு போய் நம்ம நிற்போம். இந்த நேரத்தை விட்டா வாங்க முடியாது. எடுத்துக்கங்க, பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, இந்த நாளில் இங்கே வாங்கிக்கோங்க. அரசாங்கத்துக்கு நீங்கள் காலேஜில் உங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, இந்த நாளில் வாங்கிக்கோங்கிறாங்க. அந்த நாளை எப்படி விட்டுறக்கூடாதுன்னு நம்ம ஓடுறோமோ, இதெல்லாம் சொல்லப்படுகிற நேரம். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் உண்டான நேரம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் என்ன. அப்போ மெம்பர்ல இமாம் உட்காரக்கூடிய 2 ஹுத்பாக்கு மத்தியில் உண்டான நேரம், மழை பெய்கிற நேரம். இந்த நேரம்லாம் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லும் போது டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம தேவைகளை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணிடணும், முந்திக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இல்திகா உல் ஜெய்சு ஃபி சபீலில்லாஹ், 2 அல்லாஹ்வுடைய படைகள், அல்லாஹ்வுடைய படை எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்கும் போது கேட்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்.
அடுத்த நேரம் ஃபி சுலுசில் அஹீர் மினல் லைல், இரவில் மூன்றாவது பங்கு, இரவு மூணா பிரிச்சு கடைசி பங்கு, மூன்றா பிரிச்சு மூணாவது பங்கு. இரவனுடைய நேரம் வந்து ஒரு 10 மணி நேரம் இருக்கு, அல்லது ஒரு 9 மணி நேரம் இருக்குன்னு வை. 9 மணி நேரத்தை மூன்றா பிரிச்சிங்கன்னா கடைசி 3 மணி நேரம், இப்போ 5 மணில இருந்து 5 மணிக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் வை, 2 to 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம், இது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம். இரவனுடைய மூன்றாவது பகுதி அப்படிங்கிறது சூப்பரான இரவுகள், துவாவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கு. 8வது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஃபிஸ் சுஜூத், நீங்கள் சஜதா செய்யும் போது கேட்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்பெல்லாம் நம்ம சஜிதால, இப்போ தொழுகையில சஜிதால துவா ஓதுறோம், அங்க ஓதுற அந்த தஸ்பீஹாத்துகளை விருதுகளை தாண்டி வளமையா ஓதுகிற விஷயத்தை தாண்டி தனியாக நாம் துவா கேட்கும் போது சஜிதாவில் விழுந்து கேட்கிற துவா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கு. இப்போ அந்த துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதற்கு ஆக உகந்ததாக இருக்கு. அப்புறம் அதுபாரி சலாத்துல் மஃப்ரூலா, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு அப்புறம் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து ஃபி சலாத்துல் உமுமா, பொதுவாக எந்த தொழுகை தொழுதுட்டு நாம துவா கேட்டாலும் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் ஃபி அவுகாத்தில் இல்திரார், சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் போது, ஒரு நிர்பந்தத்துக்கு ஏற்படும் போது, அந்த நிர்பந்த சூழ்நிலையில் நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது துவாக்கள் ஏற்படும், அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மற்ற நேரங்களில் நம்ம அல்லாஹ்விடத்துல துவா கேட்கறத காட்டிலும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல நம்ம மாட்டிக்க போறோம், பெரிய சிரமத்துல நம்ம மாட்டிக்க போறோம், ஒரு பெரிய கஷ்ட சூழ்நிலையில முடிஞ்சிருச்சு, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லைங்கிற நிலைமை வரும்போது அந்த இடத்துல அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்கும் போது அது என்ன பண்ண செய்யும், ஏற்றுக்கொள்ளப்படும். பாருங்க, அந்த இடத்துல ஏன்னா அப்போதுதான் அந்த இடத்தில் தான் நம்ம இடத்துல முழுமையான தூய்மையான துவாக்கள் அந்த இடத்துல தான் வெளிப்படும். யாருமே நம்மளை காப்பாற்ற வழியே இல்லைங்கிற பயத்துல நம்ம கேட்போம். பாருங்க, அதான் சொல்றாங்க, இந்த அவுகாத்தில் இல்திரார், சிரம கஷ்டங்கள் வரும்போது நாம் கேட்கிற துவாக்கள் அது என்ன பண்ணப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த விஷயம், 12வது விஷயம் ஃபிஸ் சஃபர், பயணத்தில் செய்கிற போது நாம் கேட்கிற துவாக்கள் நமக்கு என்ன பண்ணப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபில் மரபு, நோய்வாய்ப்பட்டிருக்கிற தருணத்துல யாருக்கு உடம்பு சரியில்லையோ நல்ல வாய்ப்பு, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல என்னென்ன கேட்க முடியுமோ நம்ம கேட்டு பெற்றிருக்க வேண்டியதுதான். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட போய் சந்திச்சு எனக்காக துவா செய்யுங்க நம்ம அவங்க இடத்துல சொல்லிட்டு வந்தோம். அதிகமாக நோயோடு இருப்பவர்களுடைய நேரம் எல்லாமே என்ன ஆகும், அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக அவர்களுக்கு அந்த நேரத்தை அல்லாஹ் வந்து ஆக்கி கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இதெல்லாம் மொத்தமா நம்ம பார்த்துட்டோம். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உன்னதமான நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துவாவை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறதுல கவலையே இல்லை. அல்லாஹ் இவ்வளோ துவா செய்கிறமே ஏற்றுக்குவானா அப்படிங்கிற கவலையெல்லாம் கிடையாது. துவா வரதே பெரிய விஷயம். எப்படி சொல்றாங்கன்னா, இன்னி லா அஹ்மலு, நான் சுமக்க மாட்டேன், ஹம்மல் இஜாபா, பதில் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பயமே கவலையே நான் சுமக்க மாட்டேன். வலாக்கின் ஹம்மத் துவா, துவா வருமா வராதாங்கிற எண்ணம் தான் எனக்கு பயமே. கையை தூக்கிட்டோம், எத்தனையோ நபர்களுக்கு வராமல் போயிடுது இல்லையா? எத்தனையோ நபர்கள் நம்ம துவா நல்லா கேட்கணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம கேட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கலாம்னு நினைக்கிறோம், துவா வராது. அல்லாஹ்விடத்துல இருந்து துவா வரதுதான் எனக்கு பெரிய கவலையே. இதா அல்ஹமத் துவா, துவாங்கிறது அது நம்ம வாயிலிருந்து தானா வரதில்லை, அல்லாஹ் நம் உள்ளத்தில் போடுவது. முரளி அல்லாஹ் சொல்ற வார்த்தை இதா அல்ஹமத் துவா ஃபஇன்னல் இஜாபத்து மாஹு, அல்லாஹ் தானே இல்ஹாமா போடுறான். இப்ப நமக்கு உள்ளத்துல இந்த எண்ணம் வரல, இல்ஹாமாக அவன் போடுறது, துவாவை கேட்கணுங்கிற எண்ணத்தை போட்டு, அந்த துவாவை கேட்கணுங்கிற முழு ஓர்மை நிலையை போட்டு அல்லாஹ்விடத்துல கையேறி நம்ம உட்கார்ற நிலை வந்துருச்சுனாலே பெருசு. துவாவை கேட்கிற துவாவை அல்லாஹ் உள்ளத்தில் நமக்கு போடுறான் பாருங்க, அந்த துவா இதா அல்ஹமத்தி துவா ஃபஇன்னல் இஜாபத்து மாஹு, அல்லாஹ் நமக்கு துவாவை கொடுக்கிறது என்பது இஜாபத்து மாஹு, அதற்கான பதில் அதோடு சேர்ந்து நமக்கு என்ன பண்ண செய்யுது இருக்குங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி தராங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். யார் யார் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, எப்படிப்பட்ட துவாக்கள் எல்லாம் என்ன பண்ணப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி நிலையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம அது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சில நேரங்களில் கடைசியாக சில விஷயங்களோடு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நிறைவுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள சில நிலைகள் உண்டு. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்மள நிறைய பேர் துவா செய்கிறத பார்த்துருக்குறோம்.
அவரு என்னப்பா என்ன ஆச்சு, இப்படி துவா செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு சிரமம், அதனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே ஆளை 2 நாள் கழித்து பார்த்தா திருப்பி கூட பார்க்க மாட்டோம். என்னடா இப்படி இருக்கிறான், அது கஷ்டம் இருந்துச்சுலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நல்ல விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பரீட்சை எக்ஸாம்லாம் வருது, கையேந்தி துவாக்களை வந்து விழுந்து விழுந்து செய்வோம். அது முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு, அது அவ்வளோதான். நமக்கு அதுக்கப்புறம் என்ன கிடையாது, அந்த எண்ணமெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. ஏதாவது ஒரு சிரமம் கஷ்டம், காசு நெருக்கடி வருது, ஏதோ ஒரு தேவை இருக்குது, கையேந்தி துவா கேட்குறோம், அது முடிஞ்சு போச்சு. அதோட நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் இவர்களை பற்றி அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்றான், வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன், மனிதனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், தானா லி ஜன்பிஹி அவ் காஇதன் அவ் காஇமன், அவன் நின்று உட்காந்து படுத்து ஏதோ நிலையில என்ன பண்றான், இப்படி இருக்கான்னு அப்படி துவா கேட்கிறான். ஃபலம்மா கஷஃபனா அன்ஹுல் துர்ருஹு, அவன் கஷ்டம்னு சொல்லி துவா கேட்கிறான். கஷ்டத்தை நாம போக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மர்ரக அன்லம் யதஅனா இலா துர்ரின் மஸஹு, அவனுக்கு ஏற்பட்ட எந்த பாதிப்புக்காக நம்ம கிட்ட துவாவே கேட்காத மாதிரி போயிடுறான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு கையேந்தி அழுகிறான். நான் சரி இப்படி அழுகிறானே நம்ம காப்பாத்திட்டா எதுவுமே நடக்காத மாதிரி எது துவா கேட்டனா, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ எனக்கு இது நடந்துச்சா? அதாவது அல்லாஹ் எப்படி சொல்றான், மர்ரக அன்லம் எதவுனா இலா துர்ரின் மஸஹு, அவனுக்கு ஏற்பட்டதுல எனக்கு துவா கேட்ட மாதிரியும் நான் அவனை காப்பாத்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுறான். நிதர்சனமா நடக்குதா இல்லையா? வாழ்க்கையில பாருங்க, ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சு, உடனே கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல ரப்பே எப்படியாவது காப்பாத்துன்னு துவா கேட்க ஆரம்பிச்சார். அது சரியா போச்சு, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும், இந்த 2 நிலை மனநிலைகள் நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடாது. அல்லாஹ் இப்படி சொல்றா, வைதா அன்அம்னா அலல் இன்சானி அஅரல, அவனுக்கு நல்ல நியாமத்துக்களை நாம கொடுக்கும் போது எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கிறோம், நல்ல காசை கொடுக்கிறோம், நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்கிறோம், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறோம், நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்கிறோம், வாழ்க்கையில நிம்மதியை கொடுத்துருக்கிறோம், எல்லாம் இருக்கு அவனுக்கு. எல்லாவற்றையும் நாம் உலகத்துல கொடுக்கும் போது இதா அன்அம்னா அலல் இன்சான், எல்லா நியாமத்தையும் கொடுக்கும் போது அஅரல, நம்மளை புறக்கணிச்சுட்டு போயிடுறான். எல்லாம் கிடைச்சா நம்மளை மறந்துடுறான். ஆயத்துக்கு எல்லாம் கிடைச்சுன்னா நம்மளை மறந்துடுறான். ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான், உடனே துவா கேட்க ஆரம்பிச்சிடறான். உழுது நம்ம இடத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான், எல்லாம் கிடைச்சிச்சுன்னா மறந்துடுறான். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா டக்குன்னு நம்ம கிட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான், துவா கேட்க ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் கடைசியா அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தோடு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு ஹதீஸ், இதை நம்முடைய துவாவில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்படி நம்முடைய துவாக்களை அதை நம்ம ஆக்கிக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். உதுல்லாஹ் ஃபி யௌமி சர்ராயிக லஅல்லஹு யஸ்தஜீபு லக ஃபி யௌமி லர்ராயிக. யார் சொல்றா? அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, உதுவல்லாஹ ஃபி யௌமி சர்ராயிக, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. ஏன்னா லஅல்லஹு யஸ்தஜீபு லக ஃபி யௌமி லர்ராயிக, உனக்கு சிரமம் வரும்போது அல்லாஹ் உனக்கு பதில் கொடுப்பான். எப்படி? நல்லா இருக்கும்போது அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். லஅல்லஹு யஸ்தஜீபு லக ஃபி யௌமி லர்ராயிக, உங்களுக்கு என்னைக்காவது சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணலாம். இமாம் பைஹக்கி பதிவு செய்யக்கூடிய செய்தி இது. நல்ல நிலையில் இருக்கும்போது அல்லாஹ்வை மறந்து, பாதிப்பு வருகிற போது மட்டும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடிய கெட்ட குணம் நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபிரௌன் செஞ்ச விஷயம். அல்லாஹ் நல்லா இருக்கும்போது அல்லாஹ்வை மறந்து புறக்கணிச்சு போனா, எப்போ அவனுக்கு பாதிப்பு வந்துச்சு கடல்ல மூழ்க போனானோ உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கலிமா சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் வாயில மண்ணை போட்டு என்ன பண்ணிட்டான், கலிமா சொல்ல விடாம ஆக்கிட்டான். இது அல்லாஹ்விடத்துல நம்ம துவா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்நேரமும் எல்லா நேரமும் அல்லாஹ்விடத்துல நம்ம கஷ்டம் வருகிற போதும் சந்தோஷம் வருகிற போதும், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம கையேந்திரதை நமக்கு என்னைக்கு நம்ம வந்து விட்டுறவே கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு சான்ஸு, நல்ல ஒரு எதை வேண்டுமானாலும் நாம் இதை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். என்ன வேணும்னாலும் வாழ்க்கையில தேவை இருந்தாலும் இதை கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. அது என்ன அப்படின்னா துவா. உங்களுடைய துவாவை முழுமையாக நம் உள்ளத்தை
தாழ்த்தி நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அவனை அடியான் என்பதை நினைவு கூறி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் போது அல்லாஹ் நம்ம அத்தனை நபர்களுக்கும் கேட்பதை கொடுப்பான். வல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய பொருட்டால் நம் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன சிரம கஷ்டங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி அவனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.